போயிட்டுனா அப்புறம் பார்ட்ஸ் போயிட்டுனா 500 கூட 600 கூடம்மா ரிப்பேர் பார்க்க டேஸ் கம்ஸ் இட் இஸ் பெட்டர் டு கீப் அ cycle is a standing here otherwise is gonna do with all the vehicles we fall down and so it is better we have to keep it like this அதாவது காற்றடிக்க என்ன சைக்கிள் அந்தோடு கீழே தான் பண்ணும் அல்லது பொத்துன்னு தள்ளி எல்லாத்தையும் उड़ाते हवा आते उसके लिए उसका जो साइकिल रहता है उसका नीचे लगाना मतलब इसलिए इतना पाहिजे लेटना தூங்குறது தான் லேட்டுன்னு சொல்லுவாங்க இறந்ததுக்கு லேட்டின்னு சொல்லுவாங்க லேட்டுன்னா தூங்குறது இறந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சைக்கிளை இப்போ லேட்டுன்னா அப்படி கீழே போடணும் வந்துட்டு இதுன்னு சொல்லுவாங்க லேட்டுன்னா வந்து சத்தம் சொல்லுவாங்க லேட்டு ஐஸாக சொல்லுவாங்க இது இனிமே அதை தளம் போட்டால் தண்ணி இங்கே வரணும் வருதா அது வேணுமா பெற தோண்டிக்கிட்டோம்னே ஏன்னா அது இருக்கட்டும் போதும் என்ன இதை வேணுமா பெற தோண்டிக்கிட்டோம்னே அந்த நான் என்ன சொல்லிட்டேன் தளம் போட்ட பிறகு தோண்டிக்கிட்டோம் ஓரளவு இப்போ தண்ணிங்க வந்துட்டலாம் தளம் போட்ட பிறகு வச்சுக்கிடுவோமே தளம் போட்ட பிறகு தோண்டிக்கிடுவோம்னே இதை இப்போ நிரப்பக்கூடாது தலைக்கல்லாம் வாங்கி தான் நிரப்பணும் சிமெண்டு போட்டு பூசணும்னா தலைக்கல் வாங்கி இதை மட்டும் வச்சு விடு இங்கே மத்தியில் வருதா இப்படி 2 சைடு தண்ணி போகணும்ல போதும் இது கொஞ்சம் சாய்வாக வைக்கியா இப்படி இது மத்தியில் வரணும்ல மத்தியில் இல்லை இது மத்தியில் வருது என்னது பூரானா மத்தியில் வைங்க அந்த சைடு தண்ணி போகணும்ல அந்த சைடு தண்ணி இல்லை அந்த சைடு தண்ணி இந்த சைடு தண்ணி போகணும்ல அதை கொஞ்சம் மத்தியில் வை அப்புறம் அந்த சைடு தண்ணி போகாதுல்ல அதைத்தான் சொல்லுவேன் இதில் இடம் விட்டுருன்னு அப்போ ஒன்று பண்ணு இந்த ஜாலியை 2 சைடில் இப்படி வச்சு விடு இதை இப்போ அங்கே எது வைக்க போகிற சின்னது அப்போ இதை 2 அது வச்சிரு இதை 2 வச்சு விடு இதை 2 சரி அது போதும் இதை 2 எங்கே வைக்க அங்கேயும் இங்கேயும் அப்படி சைடில் இல்லைண்ணே சாந்தலை இதை வச்சுக்கிட்டு சாந்தை போடு இல்லை 2 சைட்லையும் தண்ணி போகணுங்க இது எப்படியா வைக்க முடியுமான்னு பாரு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வைய குறுக்க வச்சு மேலே துணி வச்சு அடனேன்னு சொல்லுது இருக்காரு அப்படியே வச்சிரு ஒரு கதவு இழுக்கு இதை அந்த சைடு வை ஏன்னா இப்படி சாய்ச்சி வேணால் நேரம் வைக்க முடியாது கொஞ்சம் இங்கே இழுத்து தண்ணி தான் நாங்கள் போனோம் அப்படி எப்படியா ஒரு டைரெக்ஷனில் முதல்ல வச்சுக்கோ அதுக்கப்புறம் ஐடியா சொல்லுதேன் வச்சிட்டியா அப்படியே வச்சுறேன் பெருமா சூப்பர் ஐடியா இதுக்கு அங்கங்கே நகட்ட முடியல பைப்பை வரமாட்டு கண்ணு இதை உடைச்சா நகட்டலாமா என்ன சொல்லுது இதை மட்டும் கொஞ்சம் உடச்சி கொஞ்சம் இங்கே நகட்டேனே அங்கே உள்ள தண்ணி அங்கே போகணும்ல இல்லை கொஞ்சம் உடைச்சேன்னா அங்கே தங்குத தண்ணி போகணும்ல இது டைல்ஸ் இல்லை அதனால உடச்சிடலான்னு லேசாக உடச்சி பாரு சாதாக உடச்சி லேசாக உடச்சிட்டேன்னா மத்தியில் வந்துடும் மத்தியில் வந்துட்டுனா மேலே ஒரு ஜாலி எடுத்துகிட்டு வரட்டா அரை ஜாலி இருந்து எடுத்துகிட்டு வரட்டா உடஞ்சது ஒன்றும் இருக்காத வச்சுருவோம்மா உடஞ்சது எங்கேயோ போட்டேன் மாறி அதை எடுத்துகிட்டு வரேன் அதோட வை
இல்லை மேலே இதை வச்சிடலாமாண்ணே, இதை எடுத்துகிட்டு இதை வச்சிடலாமா? இப்படி இப்படி வச்சிடலாமா? அதே இப்படி வச்சுறேன், பெயிரும் என்ன இருக்குது, ஓட்டை இருக்காரு. இப்படி வையேன், மேலே வைக்க முடியாமல் பாரு. இதை எடுத்துரு, இந்த மஞ்சளாக இருக்கதை எடு. அதை எடுத்து அப்படியே அந்த கயிறை எடு. கயிறை எடுத்துகிட்டு மேலே வைக்க முடியுதான்னு பாரு. இந்த ஓட்டை அதில் வச்சிடலாமா? அப்படி வை. இப்போ இருக்கிறத வச்சு வைப்பாங்க. ஆமாம், இப்போ எடுத்துட்டல்ல. சரி, கையை நசுக்கிறாம இல்லை, அதில் ஏதோ ஒன்று அந்த 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 குடத்தை எடு, இதில் வச்சுருவோம். இது காற்று எல்லாத்தையும் கீழே இழுத்து கொடுத்து. ஐயா, இப்போ இருக்கிறது கீழே. ஐயா, கீழே எடுத்து நாசம் காற்றுக்கிட்ட மாற முடியாது. காலு கையில் அடிச்சிருவோம். இப்போ தோண்டிட்டெல்லாம் இது மத்தியில் என்னமோ வந்துடுமா சென்டருக்கு. இந்த டைல்ஸ் தான் உடஞ்சிட்டோன்னே, சிமெண்ட்டை போடணும். இது கான்கிரீட்னு உடையலை, டைல்ஸ்னு உடஞ்சிட்டு. என்ன கான்கிரீட்டு தான், அந்த டைல்ஸ் உடஞ்சிட்டு பற்றியா. சரி, சிமெண்ட்டை கொட்டி எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ வந்துட்டானே மத்தியில், இதை இதை எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணு. இப்போ மத்தியில் வந்துட்டு பாரு, மத்தியில் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு. இப்போ இதை எடுத்த உடனே அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திணிச்சு வை. மத்தியில் வந்துட்டு மேக்க தள்ளி வச்சிரு போதும். ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் கோணல் தான் இடமே. சரி, கொஞ்சம் இங்கே தள்ளி இழுத்து திணிச்சு வச்சிரு. ஏன்னா ஒன்று வேண்டாம், கேளு, நான் சொல்லிட்டேன் கேளு. இப்போ மத்தியில் வச்சு அப்படியே உள்ளே திணிச்சு விட்டுரு, அவ்வளோதான். என்னமோ போதும். வெளியில் திடீர்னு தாமிரபரணி தண்ணி வர இதை உடப்பான் வேறு. அது எதுக்கு? ஏன்னா இதை அப்படியே வைக்க சொன்னேன், இப்படி. அங்கே பார்த்து வை. அப்படியே வச்சிடலாமா? அப்படியே வச்சா போயிருமோ? அப்படியே வச்சுறேன், அதே போதும். அப்போனா தண்ணி போய் இடம் இருக்கா? போயிருமா? சரி, அந்த ஜாலியை ஓரத்தில் வை. அது ரெண்டே ஓரத்தில் வை. இதை ஓரத்தில் வச்சு விடுனேன். ஓரத்தில் சைடாக குறுக்க வை. பெருசாக மேக்க வை. ஏன்னா இதை கொஞ்சம் உள்ளே தள்ளுனேன். இதை உள்ளே தள்ளு சொல்லுத, உள்ளே தள்ளிட்டு வச்சிரு. அங்கே தள்ளு. கதவு, ஆமாம், கதவை பூட்டிப்பார். கதவை பூட்டிப்பார். பிறகு அதை வச்சுட்டு கதவை பூட்ட முடியாது. கதவை பூட்டிப்பார். அதை எடுத்துகிட்டு கதவை பூட்டிப்பார். பூட்டி பார்த்துட்டு வை. வேறு ஓயாமல் இடிச்சு பண்ண முடியாது. சரியாக இருந்தா பாருங்க. அந்த அந்த ஜாலியை வைங்க, சின்ன ஜாலியை வச்சிருனேன். ஏன்னா ஜாலியை வச்சிரு. இல்லை போதும், நீ ஜாலியை வை. இப்போ அதை தோண்டிக்கிட என்னமோ விட்டுரு. தளம் போட்ட பிறகு அதை பார்த்துக்கிடுவோம்னே. இப்போ கதவை மட்டும் செக் பண்ணு. அது என்னமோ தளம் போடையெல்லாம் பார்த்துக்கிடலாம். தளங்கள்லாம் போட்டு தோண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ சரியாயிட்டா? சரி, இப்போ இதை வச்சிரு. சரி, இதை இப்போ வச்சிரு. இதை வச்சவனுக்கா மேலே வச்சுட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கிட்டியா? போதுமா? அங்கே இதில் இது இருக்கலானே, சுற்றியெல்லாம் வச்சு கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கிட்டே அப்படி ஃபுல்லாக உடச்சிடாத. எப்படியா ஒரு ஓட்டை போட, மத்தியில் இன்னும் கொஞ்சம் ஓட்டை போட. அந்த கட்டிங் பிளேட்டை வச்சு ஆசா பிளேட்டை வச்சு
வருதா அப்படி தூரம் எடுத்துரு. போதும் அவ்வளவு. அந்த சைட்லேயும் ஒரு ஓட்டை போடு, உடஞ்சிராம. இந்த கட்டிங் பிளேடை வச்சு வெட்டுதியா? கட்டிங் பிளேடு வெட்டலாமா? எப்படி வைக்க போகிற? அப்படி வேண்டாண்ணே, இப்படி வை. இப்படி தான் வைக்கணும். இப்படி அங்கே முதல்ல அதை வச்சுக்கோ. அந்த ஜாலியை வேணே முதல்ல 2 ஜாலியை வச்சுட்டு அதை வை. குறுக்க வை, நேரம் வராது. கொஞ்சம் மேக்க தள்ளி திணிச்சு வை. சுத்தியலை வச்சு லேசாக அடி. ஏன்னா சுத்தியலை வச்சு லேசாக அடி. சுத்தியலை வச்சு அடி. சுத்தியலை வச்சு அதை குறுக்க வை. இப்படி குறுக்க வைனா இப்படி இப்படி வைக்க முடியுமா? அப்படி வை. அப்படி வருதா? சுத்தியல் வேணுமா? இருக்கா? அதை மேலே மத்தியில் வை. அதை மத்தியில் வை. தண்ணி போடுறாப்புல வருதா? அப்படி வச்சா போயிருமா? நேரம் வை. நேரம் வர மாட்டுக்கோ. அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி வையேன். ஏண்ணே அந்த ஆசா பிளேடை வச்சு வெட்டு ஓரத்தில். நல்ல ஐடியா. போயிடும் தண்ணி. இப்போ இதை பண்ணாக்கி எவ்வளோ முளை தேவைப்படுது? ஏன்னா ஓரத்தில் வெட்ட சொன்னேன். ஓரத்தில் வெட்டு. ஃபுல்லாக வெட்டாத, ஓரத்தில் இப்படி குறுக்க. இது உள்ளே போகலானே, ஓரத்தில் தானே போகமாட்டுக்கு. பாரு, இங்கே வச்சு பாரு எதை வெட்டணும்னு பாரு. நீ அதை வச்சு பாரு எப்படி போகணும். சைடில் தான் வெட்ட சொல்லுதேன். ஒரு சைடு வெட்டுன்னு. அதான் சொல்லுதேன். அதான் ஒரு சைடை வெட்டு, அங்கே வெட்டாது. வெட்டுதான் வெட்ட இல்லையா? சாணம் வைக்கணும். சாணம். அப்படி சொல்லுதியோ? ஒரு சைடு அறு. எந்த சைடு அறுக்க வருதா? எல்லாரும் வரமுண்டுக்கோ. வேஸ்ட்டு பிளாஸ்டிக் தானே. ஏன் வரமுண்டுக்கு? மடங்கி போச்சு. வரலன்னா வேறு மாதிரி எப்போ பிச்சு வச்சுப்பாரு. வேறு மாதிரி வச்சுப்பாரு. அதே திணிச்சு வேண்டாம். மேலே ஓட்டை இருக்கட்டும். தண்ணி போனோன்னே மழை நேரம். சரி, இதை எப்படியா வை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி வச்சு அது மேலே துணியை போட்டு சாந்த போட. முடிஞ்சிட்டு. ஆமாம், முடிஞ்சிட்டு போ. இந்த துணியை கொஞ்சம் கிழிச்சி சாந்து இருக்குல்ல, அந்த துணியை மட்டும் அப்படியே மேலே போட்டுரு. அப்படி போட்டுருவோமா? சிமெண்ட் பால் இருக்குல்ல, ஏன்னா நான் சொல்கிறேன், இதை கிழிச்சி சுண்டு பாலில் நனைச்சிட்டு அந்த அப்படியே மேலே போட்டுரு. கிலோடி ஓட்டா இருக்கா? அப்போ அல்ல, நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு மேலே ஒரு கல் வை. இல்லை, இதுக்கு மேலே ஒரு கல் வைனே, சதுர கல். இன்னும் இருக்கும் டைல்ஸை வை. அதுக்கு மேலே சாந்து போடு. அது இருக்கு, அதுக்கு மேலே வச்சுப்பாரு. இப்படி வேணா கிழக்கு மேக்கும். எல்லாம் ஒரே ஒரு கல் இருந்தால் வையேன். அப்படி சதுர கல் வச்சிடோம்னே அது மேலே. ஏன்னா அப்படி சொல்லலை, சதுர கல் இப்படி வைக்க சொன்னேன். பிளாஸ்டிக்கை மத்தியில் வை. பிளாஸ்டிக்கில் மத்தியில் வச்சுட்டு ஒரு சதுர கல் வைனேன். நான் சொல்லுதேன், பிளாஸ்டிக்கை மத்தியில் வைனேன்னு சொல்லுதேன். அங்கே ஒரு சதுர கல் எடுத்துகிட்டு வானே. இது அப்படி திணிச்சிரு. ஒரு சதுர கல் அது மேலே வை. ஒரு சதுர கல் எடுத்துகிட்டு வா. எடுத்து அது மேலே வச்சு சாந்த போடு. முடிஞ்சிச்சு. சரியா? உள்ளே இருக்கான்னு பார்க்கட்டா? எவ்வளோ நீளம் வேணும் பாரு. ஒரு ஜான் வேணுமா? இங்கே பாரு. இந்த கல் வைனா ஒரு ஐடியா. என்ன இருக்கு? என்ன இந்த உடஞ்ச கல் வை. என்ன இருக்குன்னு நாய் உடச்சி போடு. இன்னும் இந்த கல் வை. சூப்பர் ஐடியா. என்ன கிடக்கு? அங்கே ஒரு கல். இதில் ஏதாவது ஒன்று வை. என்ன கிடக்கு? இன்னும் ஒன்று கிடக்கு. இன்னும் உள்ளே கிடக்கு ஒரு நாயை மூடி போட்டேன். அந்த துணி பறந்துரும்ல, காற்று அடிக்கல, குளிருது. அது
இன்னும் இருக்காரு 2 3 கல். இதில் எது போகும்னு பாரு. அடைச்சிடா மூஞ்சில் பட்டுட்டாங்க. சரி, இது அப்படி வை. ஐயா, கதவே பிஞ்சிரும். சரி, அப்படி இல்லைண்ணே, அது மேலே வையின்னு. கொஞ்சம் உடை பார்க்க டீசெண்டாக இருக்குது. கொஞ்சம் உடையும் சுற்றியில் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோ. சாக்பீஸ் அங்கே அதை வச்சு ஒரு கோடு போடு. என்ன சாக்க சூப்பராக அழகாக போட்டேன். சரி, ஓரளவு இன்னும் வாசலில் தண்ணி தேங்காது. என்ன சொல்லுத? வாசலில் இப்போ வையினே, மேலே வச்சு உடனே ஏன்னா மேலே வச்சு மேலே வச்சு இதை உட. இப்படி வை, இப்படி தலைக்கல் மேலே வராப்புல வை. இப்படின்னே கிழக்கு மேக்கும். அண்ணா அதை கரெக்டாக வருதே. அப்போ அதில் ஒரு கெட்டுதியா செவரு கணக்கா? இது வேண்டாம், இதை எடுத்துரு, அதை மட்டும் கெட்டு. இங்கே ஒரு செவரு கணக்கை வச்சு இதை பூசிடுறேன். ஆமாம், இதில் ஒரு கல்லை வை, இதில் உடஞ்ச கல் அது வேண்டாம். இந்த ஓட்டையில் ஒன்று வைனேன், அதை வையினே. அதில் உள்ளது ஏதோ உடஞ்சது வை. என்ன இருக்கலானே இது பொடி கல். ஏன்னா இன்னும் இருக்கலாம் பொடி கல். இதில் வச்சு பாரு, இந்த ஓட்டையில் மேக்க. அது இல்லை, இதில் வைக்க சொன்னேனே, அது வேண்டாம். இதில் வை. இதில் எப்படி இப்படி வையினே. அந்த கல் இல்லை, இன்னும் இருக்காரு இந்த கல், சதுர கல் வை. இன்னும் இருக்காரு உன் கைக்கிட்ட சதுர கல். இன்னும் இருக்காருனே சதுர, இன்னும் சதுர, இன்னும் இருக்கலானே சதுர கல். இதாமனே சதுர. அதை வை இந்த ஓட்டையில். அதான் அதை வச்சு கட்டுனேன். இப்படி திருப்பு, அதை இப்படி திருப்பு. அது டைல்ஸ் அந்த நல்ல பக்கத்தை மேலே வை. ஏன்னா நல்ல பக்கத்தை இங்கே வை. இந்த கல்லுண்ணே நல்ல பக்கத்தை இங்கே வை. போ, சரிதான் சரிதான். ஆமாம், சாந்த வச்சு இதை வச்சிரு. அதை தம்னா மத்தியில் வைனே. ஏன்னா அதை மத்தியில் வச்சு இங்கே கொஞ்சம் சாந்து அங்கே கொஞ்சம் சாந்து அப்படி போடு. நான் உள்ளே போய்ட்டு சரி, அந்த கல்லை எடுத்துக்கோ, அதே வை. எங்கே போச்சு? சரி, கடைசியில் வை. எல்லாம் இழுத்துட்டு போ, உள்ளே போய்ட்டோ. அசையக்கூடாதுல்ல, அப்புறம் அங்கே உள்ள இதை வச்சுட்டு வை. ஏன்னா ஜாலி வச்சுட்டு வை, நிற்காது. அந்த ஜாலியை வச்சுட்டு வைனே. இதை வச்சுட்டு வை, இலை நிற்காது. அதை அப்படி குறுக்க வச்சுட்டு வை. அப்படியே வச்சிரு. வச்சுட்டு இப்போ அதை மேலே வை. அந்த கல்லை அந்த கல்லை மேலே வை. இல்லை இங்கே தள்ளியே வைக்கியா? அப்படியே வச்சுறேன். அந்த கல் கூட வேண்டாம். ஏனே இந்த சைடில் கொஞ்சம் கொத்துனே, நேராக கொத்து சொல்லுதேன். இந்த டாட்டில் கொத்து அசிங்கமாக இருக்கு. அந்த இருக்குல்ல, அந்த சுத்தியில் அந்த டாட்டில் லேசாக உட. அது நேரம் என்ன இருக்கிற நேரம் ஒரு கோடு போட்டுக்கோ. இப்போ பார்க்க அழகாக இருக்கும். அதை சொல்லல, அதை ஒன்றும் செய்யாத. இதை நேரம் வை. இந்த பிளாஸ்டிக்கை மேலே வை. அங்கே போய்ட்டு நேரம் வேணும். அதே அங்கங்கே போகுது. அதை மட்டும் கொஞ்சம் ஃபிட்டாக வை. இதை நான் சொல்லுதம்லானே, நீ வேற முடியும். அப்படியே வச்சிரு டைட்டாக. நெறி இதுக்கு நேரம் விட்டு இதுக்கு நேரம் உட. அந்த புள்ளிக்கு நேரம் உடனே உடச்சி அது மேலே வச்சிட. அழகாக இருக்கும் பார்க்க. கீழே வச்சுக்கணும், இங்கே வச்சுக்க. டைல்ஸில் வைக்காத, இதில் வச்சுக்க. இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நேரம் அங்கே உடங்கி பார்க்க அழகாக மெதுவாக லேசாக அப்படி. இல்லை அது பில்லும் லேசாக அப்படி தட்டுங்க. அப்படிதான் ஒரு அடி. ரொம்ப அடித்தா போயிடும் தெரியும் எனக்கு. ஆனால் போயிட்டு ஆமாம், அப்படி தான் நிறைய கல் போயிடும். நிறைய கல் அப்படி தான் ஒட்டி தான் போட்டிருக்கு நிறையா. ஏன் நல்ல கல் இல்லையோ? சரி, ஓரளவு ஸ்ட்ரைட்டாக வை. வெளியில் தானே கிழக்கும் மேக்கும். ஆனால் நகட்டிட்டேன். நகட்டாமல் ஏன்
நகண்டு தொலை இதை மேலே வச்சு கட்டினா தான் நகலாது. இதை முதல்ல ஜாலியாக வேணேன், ஜாலியாக குறுக்க வை. ஒன்று பண்ண அங்கே பார்த்து வை, அங்கே பார்த்து வை, அப்படி மாற்றி வை. ஏண்ணே இந்த ஒழுங்கான பகுதி இங்கே வராப்புலாம் வேணே, இந்த ஒழுங்கான பகுதி இங்கே பார்த்து வை. இப்படி வை, அதை அப்படியே வை, அப்படியே வை. அப்படியே வச்சு வை, அப்படியே வச்சு வை. சூப்பராக இருக்கும். ஆஹா மாற்றி அப்படியே வை. இங்கே வச்சு கட்டிட்டு வை. முடிஞ்சிட்டு இந்த சைடில் ஒரு சவுறு கணக்காக கட்டிட்டு வை. கரெக்டாக ஆகிட்டு. இருக்கு சரி, அது நகக்காமல் வை. அப்படியே வச்சிரு. சரி நீ வா, சாந்து கொலை என்ன அதாம்னே வச்சுட்டு வானே. சாந்த கொலைண்ணே, சாந்து கொலை. நான் ஒரு அந்த இதில் குழைக்க, அந்த சட்டியில் ஒழுகுது அதில் குழைக்கியா சைடில் போட்டாலும் ஒன்றும் செய்யாது. இந்த ஈர மணலில் கொஞ்சம் லேசாக நான் பரட்டி போட்டுக்கிறேன். சரி வாசலில் நல்ல மணல் போடு. அந்த இன்னும் ஏன்னா அங்கே நல்ல மணல் எடுத்து போடணும். வாசலில் நல்ல மணல் எடுத்து போடு. அது நாய்க்குண்டுன மணல். அந்த மேலே உள்ள மணலில் எடு. ஆமாம் மேலே உள்ளது இடம் என்ன ஒரு ஐடியா சொல்லுதேன். மேலே உள்ளது போடு, மேலே உள்ளது. இந்த சட்டியில் கரையேன் என்ன இதில் போடு. 4க்கு 1 போடு. இது போதும், 4 போடு. அல்ல அந்த பானை வேணுமா? இது போதுமா? அப்போ இதே போடு. 4 போடுண்ணே. அதை கட்டிக்கிட்ட பிறகு இதை மூடிடுவான்னு அதில் பைப்பை அவனு தூக்கிட்டு போயிடுவான். ஆ அண்ணா இருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கு, தூக்கிட்டு வா. அது என்ன முன்னால் வாங்கி வச்சே கிடக்கு, அங்கேயே கொண்டு போ. இங்கே போட்டு எதுக்கு வேலை? அதிலே போட்டு கலப்பி தண்ணி ஊற்றி போட்டுருனேன். அங்கே சிமெண்ட் இருக்க எடுத்துகிட்டு வா. வச்சு அதை வச்சு கட்டி, இந்த கல்லை வச்சு அப்படி கட்டி இப்படி கட்டிடு. ஆ செங்கல் வேண்டாம்னே, லேசாக இதை வச்சு கட்டினா போதாது. செங்கல்லாம் பெரிய செங்கல் வேண்டாம், அதே இந்த டைல்ஸே வேணேன். ஏண்ணே டைல்ஸு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படி கட்டிட்டேன். ஆ அங்கே இருக்கு அந்த வீட்டில். செங்கல்லாம் வச்சானா அப்புறம் தண்ணி போகாதுங்க. என்ன செங்கல் வச்சா தண்ணி போகாது. ஆ இந்த டைல்ஸை தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கட்டணும். நான் சொல்லுதா உனக்கு புரியுதா? எடு. செங்கல் வச்சேன்னு வச்சுக்கோ, அடைச்சிக்கிடும்ல. ஆ தண்ணி அப்புறம் நீ செங்கல் வச்சு கட்டணுங்க. செங்கல் வச்சு கட்டினா போவதில்ல. அங்கே இருக்க ஒரு சிமெண்ட்டு ஏதோ ஒன்று எடு, ஒரு சாக்கில் உள்ளதை. அந்த தேங்காவை நாளைக்கு உடைக்கணும். நாளைக்கு ஒரு தேங்காய் அந்த மூடையை கொண்டு வா, அதை எடுத்துகிட்டு வா. அந்த பைப்பு மேலே வச்சு கட்டணும்ல. உரையாமல் இருக்கா? சரி சரி. கதவு லேசாக சாத்தி போட்டு பூச்சி கிச்சு உள்ளே போயிடக்கூட. ஆனால் வாரேன், ஏதாவது கல் இருக்கான்னு பார்க்க. இந்த தலைக்கல் வச்சு கட்டுத்தியா உடஞ்சத? தலைக்கல்லை உடச்சி கட்டலாமா? சிமுண்டை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுனேன் வெளியே. இந்த உடஞ்ச அங்கே கொண்டு போய் மேலே பூசணும். இல்லை பைப்பை எவனும் தூக்கிட்டு போயிட போகிறான். குடிகார போயிடுவேன். பைப்பு எவ்வளோ? 300 ரூபா. சும்மா கிடையாது. இந்த தலைக்கல்ல ஒன்றுக்கு மேலே வச்சு கட்டுதியானே, அல்லது அந்த டைல்ஸ் உடஞ்சதை வச்சு கட்டுதியா சொல்லு? அல்ல இந்த கல்லை வச்சு கட்டுதியா? என்ன பேர் என்ன கேளு? நான் சொல்கிறதே கேளுங்கவா. இந்த கல்லை வச்சு கட்டு. இந்த உடஞ்ச கல் அண்ணா இருக்கா 2-3 கல். இந்த தலைக்கல் உடஞ்சதை வச்சு கட்டேனே. என்ன இருக்கலாம் 3 கல். நெடுவாக கிடையாது. இங்கே 3 மட்டும் எடு. நான் சொல்லுதேன். நானும் இதை எடுத்துகிட்டு போனேன்.
அது என்ன பயம்? இங்கெல்லாம் பாம்பு கிடக்காதே. பாம்பு கிடக்குன்னு என்ன பயம் கட்டிக்கிட்டு சியா இதில் தான் கிடக்கும். கேளு, இங்கே தான் கிடக்கும். இங்கே கரையான் இருக்க கைட்டு எடுத்துறாது. இங்கே கரையான் இல்லை. அதுக்கு தானே நானும் ஒன்று சொல்ல கேட்கணும்ல. வேற நீ அடிச்சிருவேன்னு சொன்னேன். அப்புறம் எப்படி பயந்தா எப்படி அடிக்க நீ? அப்போ பாம்பில் ஒன்று கையை அடிக்கிறதா? பாம்பு வந்து அடிக்க இல்லைண்ணே. இங்கெல்லாம் இருக்காது. இருந்தால் தெரியும். இதுக்குள்ளே சுன்னு வந்திருக்கோம். அந்த இது போடக்கூடாது. இதெல்லாம் என்ன தெரியுமா? இதை நாளைக்கு சோறு பொங்கிடுவேன். சோறு பொங்கி ஒன்றும் இருக்காது. நாளைக்கு பாரு, நீ வரக்குள்ளே சோறு பொங்கி ஆகும். சியாய் சோறு பொங்குவாங்க, தீய கொடுத்தணுமா? கரண்ட் பில்லு வருது. இதை யூடியூப்புக்கு போடுவேன். நான் ஒரு எபிசோடு பண்ணுதேன். என் தாத்தா பாட்டி அந்த காலத்தில் விரவு எடுத்தாங்கல்ல, அதுக்காக வச்சுருக்கேன். நாளைக்கு ஒன்றும் இருக்காது பாரு, நீ வரவுக்குள்ளே சோறு பொங்கிடும். நாளைக்கு இந்த வரவு அந்த வரவு ஒரு நாள் நமக்கு சோறு பொங்குவோம். சோறு பொங்கி நீ பொங்கி என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வருவோம். தந்தை சிமுண்டை அங்கே தூக்கி வச்சுக்கேன். சிமுண்டை அங்கே தூக்கி வச்சுக்கேனே. சிமுண்டை தூக்கிட்டு வா. சே சிமுண்டை இப்போ எத்தனை கரண்டி எடுத்தாது? 4. அப்போ கரண்டி எங்கே? அப்போ ஒரு கரண்டி போடு. 4க்கு 1 போடு. ஒரு கரண்டி கொஞ்சம் போடு. அதில் கரண்டி எங்கே போச்சு? அங்கே போட்டு கதவை சாத்திடு. என்ன கதவை சாத்தி போட்டுரு. பூச்சி கீச்சி உள்ள பேர். என்னண்ணே? என்னது விடு பூட்டுமே. அப்புறம் கதவை கூட்டாம தானே கொண்டி என்னாச்சு? அது இங்கே தள்ளி தள்ளணும். அது அங்கே நகண்டுட்டு என்ன இருக்குல்ல. இது களவன்ட்டான்னு இறப்பாளி தூமையில் அதுக்கு தான் அப்படி அசிங்கமாயிட்டு. அதெல்லாம் கடவுள் நல்லா வைப்பானா? அவன் இந்த ஏற்ற கடைக்கெல்லாம் போயிடாதானே. அவெல்லாம் பாரு இருக்க கஞ்சி இல்லாமல் போவான் வீட்டெல்லாம் விற்று. என் வீடு எவ்வளோ அசிங்கமாக்கிட்டான் பார்த்தியா? புட்டப்புறம் உடச்சிட்டானுவல்ல. ஒரு 2 ஸ்பூன் போடு. இன்னொரு நல்ல வேலை அது சிமெண்ட் உரையில. என்ன சிமெண்ட் உரையிலல்ல. இப்படி வச்சுட்டு பொதும்பி வச்சிரு. அப்படி பொதும்பி வச்சிரு. அது காற்றுல உறைஞ்சிருமோ? மழையில் தான் பார்ப்போம். சட்டி அங்கே இருக்குது. சட்டி நாளைக்கு எடுத்துக்கிடும். சட்டி எடுக்கக்குள்ள அல்லது வெளியில் போட்டால் வெளியில் உயர்ந்துடக்கூடாது. வெளியில் சிமெண்ட்டு உறைஞ்சிரும்ல. ஆனால் வெளியில் போட்டால் சிமெண்ட்டு உறைஞ்சிரும். அப்புறம் டைல்ஸ் வைக்க முடியாது. புரியுதா? வெளியில் போட்டா இப்போ அது சொல்லலைண்ணே. டைல்ஸு போடணும்ல இதில் இதை வச்சு. அப்புறம் இங்கே போட்டு கலவை போட்டு உறைஞ்சிச்சுன்னா அப்புறம் டைல்ஸ். நான் சொல்லுதேன் கேளு. அதே இருக்கட்டும். இதை பூரா இப்போ மூட போகுதுல்ல. சிமெண்ட்டை போட்டு மூடிடணும். எவனை கலாண்டு போயிட போகிறான். அவன் இதை கெட்டுனேன்னு சொல்லுதேன். அந்த பிளாஸ்டிக்கை மத்தியில் வச்சு கெட்டு. பிளாஸ்டிக்கை மத்தியில் வச்சு கெட்டு. பிளாஸ்டிக்கை எங்கே இருக்கு? சரி அதை மத்தியில் வச்சிரு. ஆமாம். அப்புறம் அதுக்குள்ள பூச்சி பாம்பு எதுவும் வந்துடும். அந்த பிளாஸ்டிக் எங்கே? அது நேராக வையண்ணே. அது மட்டும் போதும்ண்ணே. மத்தியில் வை. அது என்ன அங்கங்கே போகுது? இதை வச்சுட்டு அதை வை. இது இப்படி வச்சா தண்ணி எப்படி போகும்? போயிருமா? சரி அப்படியே வை. அங்கேயே எல்லாம் போகுது. அப்போ கிழக்க உள்ளதை கொஞ்சம் சாச்சி வை. கிழக்க உள்ளதை மேத்த சாச்சி வை. கிழக்க உள்ளது அது ஃபிட் ஆகிட்டோ? அது இருக்கட்டும். அது அப்படி கேப்டே கிடக்கட்டும். அந்த குப்பை மட்டும் போகாம தான் நம்ம வச்சிருக்கோம். அது வந்து நேரி இந்த சைடில் கூட இப்படி கட்டணும். அது கொஞ்சம் சாட்சி வைக்க முடியாதோ? வைக்கலாம். லேசாக சாட்சி வை. நல்ல ஜம்முன்னு. சரி இருக்கட்டும். அப்போ அங்கே கெட்டு
அளவெடுத்து கட்டுனேன். ஆட்டு வாங்க அந்த கல்லை வச்சு பாரு. கல்லை எடுத்துருவாங்க இந்த கல்லை மேலே வைக்கணும்னு. இதே மேலே வைக்கணும் அதை வச்சு ஒரு சாக் பீஸை வச்சு கோடு போடு. என்ன சாக் பீஸை வச்சு அங்கே கோடு போட்டுக்கோ எந்த இடத்துல கட்டணும்னு. சாக் பீஸ் அங்கே அண்ணா இருக்காரு மேலே வச்சு அண்ணா அதை வச்சுட்டு அங்கே கீழே கோடு போடு. இந்த கல்லை வை. இந்த கல்லை வைன்னு. இந்த கல்லை வை. மேலே வச்சு கெட்ட போகிறல்ல அப்படியே வை. அப்படியே மாற்றி அங்கே கோடு போடு. இங்கே தள்ளி வையினேன். அதுக்கு மேலே வையினேன். அங்கே கோடு போடு. அது நேராக கீழே கோடு போடு. அதுக்கு அங்கே போகக்கூடாது. அப்படி கோடு போடு. சரிம்மா சரிம்மா இன்னும் கொஞ்சம் கலக்க வரணும். எவ்வளோ வரணுமா ஆமாம் அதான் கரெக்டு. அதில் கெட்டு அதில் எவ்வளோ உயரம் கட்டணும் ஒரு குச்சியை வச்சு அங்கே கோடு போடனேன் அது வரைக்கும். இன்னும் இதில் கோடு போடு. இதில் போடு. இங்கே இதுக்கு நேரம் அங்கே கோடு போடுனே. இது போட்டுக்கோம்ல அண்ணா இங்கே இதே போடுவோம் அப்படி இங்கே கோடு போட. இங்கே எவ்வளோ உயரம் கட்டணும் கோடு போடணும்ல. இன்னும் இருக்குல்ல அதையும் கோடு போட்டுக்கோ. மட்டும் தானே இது கோடு எப்படி போட இதை வச்சு கோடு போடு. இதை இப்படியே வேணே கிழக்கும் மேக்கணும். இதை வச்சுட்டேனா அது கோடு போடுன்னே. அப்படி கோடு போட்டுக்கோ எவ்வளோ உயரம் கட்டணும்னுங்க. இந்த நேரம் அதான் கோடு போட்டுக்கானே. இங்கே இருந்து அங்கே வரைக்கும் ஒரு கோடு போடு. இங்கே வரைக்கும் இது வரைக்கும் இங்கேயும் கோடு போடு. இங்கே இப்படி கோடு போட்டுக்கோ. இங்கே இதுக்கு நேரம் இங்கே இருக்க கோடு போட்டு அப்படி போட்டுக்கோ. இப்போ என்ன தெரியும்ல அதுக்கு தான். அவ்வளோதான். கிழக்க இன்னும் கொஞ்சம் வரணுமோ அது. அதான் போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் கேப்பு கிடக்கும். ஒரு கோட்டை விட்டுரு. ஆமாம் பிறகு வந்து தண்ணி பிறகு அது ரைட்டு. அதான் நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சம் இடம் விட்டுரு. இது வந்து இடம் இருக்கு தள்ளி தான் கட்டுவேன். ஆமாம் அப்போ ஓட்டை உடச்சிக்கணே. சதுரமாக உடச்சிக்கோ. கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த ஓட்டை உடையேன். இல்லை இதை உடையும்னு. இது கரெக்டாக இருக்கும். இன்னும் இருக்காரு. அதை வை. அது கொஞ்சம் இடவெளி விட்டு வை. தண்ணி கொடுத்தேன் அங்கே இடவெளி விட்டு அது கரெக்டாக இருக்கும். அது ஒரு பைப்பு கூட என்னெல்லாம் ஏசி வேண்டி வருது அப்பா. அதை எடுக்காது. அது விதை சப்போட்டா விதை. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம்ல அதை கொஞ்சம் முளைக்க போடணும். தண்ணி வேணும்ல இந்த தண்ணி குறைக்கும். அது சர்ப்பு போட்ட தண்ணி. காலு கையில் ஊற்றணும். துணியை துவைச்சி போட்டோம்ல சர்ப்பு தண்ணின்னு அது காலு கையில் ஊற்ற. தண்ணியை காலி பண்ணணும் பார்த்தியா தண்ணி அது காஞ்சிடும் 2 நாளில். இந்த தண்ணியை வந்து தண்ணி ஊற்றி பாரு போதான்னு பாரு. இங்கே தண்ணி ஊற்றி பாரு. அதில் போதா அதில் போயிடான் ஊற்று. அங்கே ஊற்றி பாரு போதான்னு. மேக்கையை ஊற்றி பாரு போதா. போயிடும் போதானே. சரி. அந்த பிளாஸ்டிக் ஏன் அங்கேயே சாயுது. அது அப்படியே நவந்துக்கிட்டே போகுது. அது உருட்டுலாம் அப்போ இந்த பிளாஸ்டிக்கே வையன் அதில் கேரு. அதை அடக்கி நிற்கும். அப்படியா? இப்போ ஓட்ட வழியே எதுவும் வந்துடக்கூடாத. பாட்டி வந்து அடச்சிடும். பூச்சி கீச்சி வந்துடக்கூடாத. அது மேக்கே தான் போகுது. என்ன அப்போ ஒன்று பண்ணேன். சின்ன அந்த டைல்ஸ் அப்படி அது மேலே தூக்கி வை. நான் சொல்லுதே கேளு. என்ன ஒரு டைல்ஸ் அது மேலே தூக்கி வை. ஒரு டைல்ஸை ஒரு களவச்சி தட்டா. பொடி களவச்சி. என்ன வம்பட்டி மாதிரி இருக்கு. களவச்சி வேணுமா? இல்லை வம்பட்டி மாதிரி இருக்கு. இது உடஞ்சிடக்கூடாதுல்ல. மேற்கொள்ள தண்ணி எடுத்துக்கோ. இந்த கப்பு வேண்டாம். இது நல்ல கப்பு இல்லை. இது காலையே கழுவுறதுக்கு ஊற்றுனது. வேறு கப்பு எடுத்துக்கோ. இதில் உள்ளதை எடுக்காத. இந்த கப்பு வேணுமா எடுத்துக்கோ. இதில் விதை இருக்குது. நாளைக்கு விதை கழுவு. இதை வேணுமா எடுத்துக்கணும். இல்லை இதை வச்சுக்கோ. இது நாளைக்கு இந்த விதையை போடணும். அதுக்கு தான். அது தண்ணி காயக்கூடாதுன்னு வச்சுக்கோ. என்ன இதை வச்சுக்கோ. வேறு இதில் குறாது. இதில் தான் குறைக்க தண்ணி.
இந்த இதை ஊற்றி அங்கே வரைக்கும் ஊற்றிட்டேன். இங்கே என்ன இதில் குவாரி தரேன். ஊற்றி நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? இந்த டைல்ஸு இது மேலே வைனா ரெண்டுக்கும் இடையில ஒரு ஐடியா. என்ன இருக்கோ ஒரு டைல்ஸு வச்சுட்டு இந்த டைல்ஸை இது ரெண்டுக்கும் மேலே வச்சுறேன். ஒரு ஐடியா ஓட்ட அவ்வளோ பெரிய கேப் இருக்காது. இப்படி சொன்னாப்புல இது வைக்க முடியாது. என்ன இந்த பிளாஸ்டிக் வச்சா அடைச்சிக்கிடுவோன்னு இதை வச்சா அடைச்சிக்கிடும் அது. ஆமாம் வேண்டாம். அது இதில் ஓட்டை வேறு இல்லை, சுவாரம் வேறு இல்லை. இதில் இது போய் அடைச்சிக்கிடும். தளம் போடணும். கல் வாங்கணும்ல, தலைக்கல். வீட்டுக்கு தலைக்கல் போடுவோம்ல. அப்போ மீதியை போட்டு மிச்சா மீதியை தான் இதில் போடணும். இதில் போடணும்னே நடந்து கிடந்து போவோம்ல. இப்போமே போட்டால் அது அழுக்காயிரும். வண்டி கிண்டி வரும், உடச்சி போட்டுரும். ஒரு டைல்ஸ் வேணுமா அது மேலே வை. இந்த டைல்ஸ் வை. இன்னும் இருக்கிற உடஞ்சது. அப்படி வை. மேலே மத்தியில் இப்படி கிழக்கும் மேக்குமா அப்படி வைக்கா. ஓட்டை அடைச்சிட்டு இப்போ சரி. இந்த கல்லை நீ சாந்தை போட்டு வைக்கணும். நகட்டை அப்படியே வைக்கணும். அது இருக்கட்டும், அது எடுக்காத. அது அப்படியே இருக்கட்டும்ண்ணே. அதை அப்படியே வச்சுட்டு இந்த கல்லை தான் வை. அப்போ அந்த கல்லை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சாஞ்சிக்கிட்டே எல்லாம் இருக்குது. ஆனால் கீழே விழுந்துட்டு வச்சுட்டு ஒரு கல்லை தூக்கி வச்சிடறேன். அப்போ கிழக்கு மேக்குமா ஆயினே உடச்சி கிழக்கு மேக்குமா ஆகி நிற்க மாட்டேங்குது. எத்தனை தடவை வச்சு பார்க்க. சாந்தை அடைச்சிக்கிடாம ஆமாம் கரெக்டு தான். இந்த டைல்ஸை மேலே வச்சு பார்க்கேன்னா ஒரு டைல்ஸு பொடி டைல்ஸ் அதே தான் வச்சு விடு. எல்லாம் கட்ட முடியாது. போதும் அப்படியே நகட்டாத. அது தொட்டோன்னா வந்துடுது. அப்படியே வச்சிரு. உள்ளே இழுத்து வை. உள்ளே இழுத்து அமுக்கி வை. அவ்வளோ போதும் போதும். இனிமேல் நின்றுக்கிடும். சரி இனிமேல் டக்குன்னு கட்டிடு. நல்ல பகுதியை இந்த சைடில் வை. அரைகுறை பகுதியை அந்த சைடில் வை. ஃபுல்லாக கட்டாதானே. இங்கேயும் கொஞ்சம் ஓட்டை போட்டுறேன். இந்த சைட்லேயும் விட்டுறேன். பைப்பு ஒட்டி அது போதுமோ? அங்கேயும் கொஞ்சம் விட்டுறேன். நிற்காது. நிற்காதுண்ணே. சரி இவ்வளோ போதுமா? அப்போ இன்னும் கொஞ்சம் இடைவெளி விட்டுரு. இன்னும் கொஞ்சம் விட்டுருண்ணே. அப்போ வடக்க நிறைய விடு. ஒரே கல் வையண்ணே. நேரம் வையின்னு. இங்கே பாரு, இந்த முக்கு ஏன்னா நல்ல முக்கு இங்கே வராப்புல. நீ இதை வைனே. நல்ல முக்கு இங்கே வராப்புல வை. நல்ல முக்கு இங்கே வராப்புல வை. அப்படியே வை. அப்படியே வை. போதும் இது போதும். இது போதும். என்னமோ கொஞ்சம் சாந்து வச்சு இன்னொரு கல் வை. சரி அதோட சேத்தையை கட்டிடு. என்ன சேத்தையை கட்டிடுவாங்க. அப்போ அந்த சைடு அடைக்காத. இந்த சைடு அடைச்சாதான் பைக்கு வரையில நிற்கும். எதை எடுக்க போகிற? ஆமாம் கட்டி முடித்த உடனே எடுத்து. ஆமாம் சரி. அந்த சைடு அப்படியே விட்டுரு. கட்ட வேண்டாம். ஏன்னா வண்டி கிண்டி வரும். ரைட்டா?
வண்டி கிண்டு வரையில ஆ அது சிமெண்ட் போடணுன்னா உடஞ்சிரும். ஆமாம். இப்போ நான் ஒன்று ஒன்றா தட்டிக்கிட்டு இருந்தோம்னா பூரா இது மாதிரியே ஆயிடுது. இந்த சைடில் ஒரு கல் வை, ஆமாம், இதையும் வச்சா தான் பார்க்க அழகாக இருக்கும். சரி எடுத்தாலும் அது எடுக்கலாமா? அப்படியே எடுக்காமே வச்சுறேன். எடுக்காம சொன்னேன். அப்புறம் 2 சைடும் எடுக்காமே வச்சுறோம்னே. அதை எடுத்துடணும். அது இருக்கட்டுமே, வேண்டாம், அது இருக்கட்டும். எடுக்க வேண்டாம். வேண்டாம், எடுக்க வேண்டாம், சரி எடுக்க வேண்டாம். என்ன எடுக்க வேண்டாம், இங்கே அதே போல் வச்சுறேன், எடுக்க வேண்டாம்னே. நல்ல பகுதி கீழே வை. ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அப்படியே வச்சிரு, வச்சு சாந்தை போட்டுரு, அவ்வளோதானே. அப்பா ஒரு பைப்புக்கு என்ன மூளை தேவைப்படுது. அப்படியே இப்போ ஃபுல்லாக வச்சு கட்டிட்டு அங்கே போகாமல். இந்த கல்லை அது மேலேயே வச்சு கட்டேம்னா, இந்த கல்லையே வச்சு கட்டேன் அதுக்கு மேலே. உடச்சி வச்சு கட்டு. பொடி கரண்டி வேணுமா? இருக்கா? ஏன்னா பொடி கரண்டி வச்சு கட்டேன், கொண்டு வரலையோ? பொடி கரண்டி தட்டாண்ணா, ஒரு பொடி கரண்டி தரேன், நான் வாங்கி வச்சே இருக்குது, அதை வச்சு கட்டு. அதே கஷ்டமாக இருக்குது, பெரிய கரண்டி. நான் இந்த பொடி கரண்டி வச்சு கட்டு. இதை வச்சு கட்டு. என்ன இதா நான் பாம்பேலேருந்து கொண்டு வந்து என்ன அது வயாமல் எடுக்காதனே, திணிச்சு வச்சால ஏன் எடுக்க? அதே வயாமல் எடுக்காது, அப்படியே வச்சிரு. அதையே எடுத்தாது கஷ்டப்பட்டு வச்சால, அது வயாமயமாக எடுக்காதனே. உள்ளே போய்ட்டு இதுவும் போய்ட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுனேன். அது எடுக்காத உள்ளே திணிச்சல. இப்போ அது போய்ட்டு ஒரு டைம் பாஸ் ஆகிட்டு. சரி, அது எடுக்க சங்கடம். அது அப்படியே வச்சு கல்லை மேலே வச்சு கட்டினா நின்றுக்கிடுமுனே. அது ஏமனே எடுக்க, நல்லா திணிச்சு வச்சிடல, பிறையும் எடுக்க. ஒயாமல் அது எடுக்காதேன்னே. அதுக்கு மேலே கல்லை வச்சு டக்குன்னு மத்தியில் நின்று அழகாக வச்சா. அப்போ அது திணிச்சு வச்சு எடுத்துட்டேன். எடுக்க வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கை உள்ளே வை, அழகாக திணிச்சு வச்சு. அதை ஏன் நைஸாக பூ போல் வச்சு கட்டிடுறேன். இங்கே இரு, நீ எடுக்க வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியாக வசமாக நிற்க முடியும். அப்படியே வையினே அட்ஜஸ்ட் பண்ணி. அப்போ தான் அழகாக வச்சுருந்தேன். எதுக்கு? சரி, அதுக்கு மேலே டக்குன்னு கல்லை வச்சு கெட்டு சாந்து வைக்கணும்ல. அப்படி பண்ணு. ஆமாம், கொஞ்சம் இங்கே தள்ளியே கட்டு. அப்போ இன்னொரு கல் எடு. ஏனே நான் நினைக்க ஒரு சதுர கல் வை. இங்கே வரேன். நான் இதை வச்சு கட்டு. ஒரு கல் வச்சுருவோம்மா. ஃபுல்லாக ஒரே கல் வை. ஐயா 9 கல் வைக்கி. நான் இந்த கல் பாரு, இது கரெக்டாக இருக்கும் பாரு. இதை உடச்சி வை. நான் இருக்குல்ல, அதை உடச்சி வை. கூட 20 ரூபா தாரேன், அப்புறம் காப்பி குடிச்சிட்டு போ. சரியா? இதை வை, கரெக்டாக இருக்கும். இதை உடச்சி வை லேசாக. இது காணல, இன்னொரு கல் வை. போதும், எதையாக 9 கல் வைக்க. ஒரே கல்லாக வச்சு விட்ரு. சரியா வருதா? இப்படி திருப்பி வைனா. இங்கே தான் பார்வையாக இருக்கணும். கொத்து அரமண்டுக்கோ. ஒரு கல் கிடச்சி பாரு, இந்த தாளத்தங்கல்.
ஒரே கல் இதுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஒரே கல்லை போட்டு விட்டுருவோம். இல்லை இதுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த கல்னா வண்டி கிண்டி ஏறினா உடஞ்சிரும்ல. அந்த கல்லோட இந்த கல் தான் ஸ்ட்ராங்கு. லேசாக வந்துடும். நிற்க வச்சு உடையேன் ஆனால் தான் வந்துட்டேன் சுற்றியில் வச்சு உடைச்சா